இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது. ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் விபசார கள்ளர். அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதியுண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோட கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் முழுதும் தூங்கினாலும் காலமேயோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாதிருக்கிறான். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். எப்ராயிம் பேதையான புறாவைப் போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன். அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ! அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். நான் அவர்களை தண்டித்தேன். அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன். ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமான இடத்திற்கு அல்ல. மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்து நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்து நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. ஓசியா 8ஆம் அதிகாரம். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான். ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்துத் திரிகிற காட்டுக்கழுதையைப் போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்திக் கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்திக் கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்ராயிமர் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன். அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். ஓசியா 9ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். தானிய களமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை. அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒளிந்து போகும். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்ராயிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள்? இதோ அவர்கள் பாழ்கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளியிருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முட்செடிகள் முளைக்கும். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். எப்ராயிமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார். அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். வனாந்தரத்தில் திராட்சைக் கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பெயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். எப்ராயிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம். அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பந்தரிப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகளற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ! நான் எப்ராயிமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிறபோது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்ராயிமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும். அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும். அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். அவர்கள் அவருக்கு செவிகொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு. ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான். பொய்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ. அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள்.
நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகாம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியீனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிச்சூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும், துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியீனரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும், அவனுடைய கோபமோ இலைச்சை உண்டாக்குகிறவன் மேலிருக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க, மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான்,
நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம். புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.